எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவதுங்க தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கிற கட்சி, கூட்டணிகள் அதிகமாக இருக்கிற கட்சி தான் ஆட்சி பிடிக்கும், கூட்டணி வைக்காத கட்சியில் வந்து ஆட்சி பிடிக்காது அப்படின்னு அதை வந்து ஒரு வரைமுறை ஆக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிற கேட்டுங்க. 2011 கலைஞர் ஐயா தலைமையில் திமுக வந்து கூட்டணி கட்சியில் தான் வந்து போட்டிட்டாங்க. அப்போ வந்து 2011 வந்து தோற்றுருச்சு. கூட்டணி கட்சி வச்சும் ஏன் தோக்குறாங்க? அதுக்கப்புறம் 2016 கூட்டணி கட்சி தானே வச்சாங்க திமுக தலைமையில். அப்போ 2016 எதனால் வந்து திமுக தோத்துச்சு? சரி, 2021 திமுக வந்து கூட்டணி கட்சி வச்சாங்க, அதிமுகவும் இந்த கூட்டணி கட்சி வச்சாங்க. அப்புறம் எதுங்க அதிமுக தோற்று போச்சு? ஏன் ஜெயிச்சிருக்கலாமே? அதாவதுங்க இங்கே கூட்டணி யாரோட கூட்டணி வைக்கிறாங்க, யார் தலைமையில் வைக்கிறாங்கிறது முக்கியம் இல்லைங்க. மக்கள் யாரை நம்பி ஓட்டு போடுறாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயந்தான் முக்கியம். விஜய் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவில் விஜய் அவர்கள் வந்து ஏமாந்து விட்டார், விஜய் அவர்களுடன் கூட்டணி சேருவதற்கு எந்த ஒரு கூட்டணிக்கு தயாராக இல்லை கட்சியை அப்படி சொல்லிட்டு போடக்கூடிய கைக்கூலிகள் எல்லாமே இந்த திமுக ஆளுங்கட்சிக்கு சரி, கைக்கூலிகள் பத்திரிகை ஊடகங்கள்லாம் நியாயமானதாக வந்து பேசக்கூடிய ஊடகங்களாம் இல்லை. காசு பணத்தை வாங்கிட்டு ஆளுங்கட்சியோட கைக்கூலிகளாக மாறி ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. எனக்கு என்ன நான் அர்த்தங்க சொல்லுவேன், நான் பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் வந்து உண்மையை பேசுறது இல்லை, மக்கள்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கிறாங்க, உண்மையை மறைக்கிறாங்க. காரணம் திமுக ஆளுங்கட்சியோட அழுத்தங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம். ஆட்சி மாறட்டுமே, அதிகாரம் மாறட்டுமே, எல்லாம் சுதந்திரமாக இருப்பாங்க. நான் ஏன் இதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கூட்டணி கட்சி வச்ச உடனே ஜெயிச்சிடலாமா? சொல்லுங்கள் மக்களே, நீங்களே சொல்லுங்கள். தமிழக மக்கள் நீங்களும் நானும் நாம் எல்லோரும் சேர்ந்து யாரை நம்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறோமோ அவங்க தாங்க தமிழ்நாட்டோட வந்து முதலமைச்சராக உட்கார முடியும். நீங்கள் யாரோட வேணாலும் கூட்டணி வச்சுக்கோங்க, திமுக யாரோட கூட்டணி வச்சாலும் சரி, அதிமுக யாரோட கூட்டணி வச்சாலும் சரி, மக்கள் தான் உங்கள் ரெண்டத்தை நம்பவே இல்லையாங்க. இப்போ திமுக அதிமுக மாற்று சக்தியாக மாற்று அரசியலையும் அதிகாரத்தையும் நோக்கி தானே வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மக்களோட மனசில் திமுக அதிமுக வேண்டாங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்களே. அதுக்கு ஒரு நல்ல தலைவனை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டாங்களே. நான் சொல்கிறேங்க, அதாவது நான் விஜய் அவர்கள் சாதகமாக பேசலைங்க, நான் உண்மையான நிலவரத்தை சொல்கிறேன். தமிழக மக்கள் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் மறைக்கின்றன, சரிங்களா? எல்லாத்தோட மனசில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களத்தை இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு தமிழ்நாட்டோட முதலமைச்சராக்க போகிறாங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள்.